சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. இந்தியாவில் இப்போல்லாம் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்காம தனியாகவே இருக்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு. இதுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் காரணம் இல்லை, சில முக்கியமான விஷயங்களும் இதில் இருக்கு. தேசிய புள்ளி விவர அலுவலகத்தோட நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணுங்களோட சதவீதம் 2011 13.5% இருந்துச்சு. இப்போ அது அப்படியே 19.9% ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் எல்லா பெண்களுக்குமே கல்யாணத்தையே சுத்தமா வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு இல்லை. ஆனா முன்ன மாதிரி பொண்ணுங்க இப்பெல்லாம் வேகமாவோ இல்லை ஒரே வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சில பெண்களுக்கு அவர்களுக்கே சொந்தமான சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணதான் செட்டில் ஆகணும் அப்படின்றது இல்லை, டென்ஷன் இல்லாமல் போயிருச்சு. இன்னும் சிலருக்கோ வீட்டில் இருக்கிற வேலை பளுவில் இருக்கிற பாகுபாடு, பிள்ளைங்களை பார்க்குறதுல வர்ற எதிர்பார்ப்புகள், அப்புறம் நாம் உழைச்சி சேர்க்கிற கரியர் கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம், இதெல்லாம் அவங்கள யோசிக்க வச்சிருக்கு. சும்மா நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழணும்னா கல்யாணம் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு இப்போல்லாம் நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்துக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் கல்யாணத்துக்கு முன்பே சொந்த காலில் நிற்கிறது தான். அகில இந்திய உயர்கல்வி ஆய்வுத்தரவு AISHE என்ன சொல்லுதுன்னா, பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை 1.57 கோடியிலிருந்து 2.07 கோடியாக உயர்ந்திருக்கு. மொத்த சேர்க்கை விகிதமும் 22.9% 28.5% அதிகரிச்சிருக்கு. பட்டம் வாங்கிட்ட உடனே எந்த பெண்ணுமே அடுத்த நிமிஷமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை. இந்த மாதிரி படிக்கிறதுனால பெண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தங்களோட லைஃப்பை பற்றி யோசிக்க நிறைய டைம் கிடைக்குது. சொந்தமாக சம்பாதிக்க முடியுது. எதை செஞ்சாலும் எத்தனையோ நல்ல சாய்ஸும் கையில் இருக்கு. இதனால இப்போ இருக்கிற பெண்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஏதோ பணத்துக்காகவோ பாதுகாப்புக்காகவோ பண்ற விஷயம் கிடையாது. நம்ம கூட வர்றவர் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்றாரு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் கல்யாணத்தையே யோசிக்கிறாங்க. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, வீடுல நடக்கிறது தான் இரண்டாவது மாற்றம். பணம் மட்டுமே இதுக்கு காரணம் இல்லை. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் வீட்டு வேலைகளை யார் செய்கிறா? இந்தியாவின் நேர பயன்பாட்டு ஆய்வு, அதாவது டைம் யூஸ் சர்வே, ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அதாவது குடும்பத்துக்காக பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரியா 299 நிமிடங்கள், அதாவது 5 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் வீட்டு சேவைகளில் செலவழிக்கிறாங்க. ஆனால் ஆண்களோ 97 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் தான் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தரவுகள் சொல்லுது. பெண்கள் இந்த திருமணத்தை பற்றி யோசிக்கும் போது இந்த கணக்கு ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. வேலைக்கு போகிற ஒரு பெண்ணுக்கு முழு நேரம் ஆஃபீஸில் வேலை இருக்கலாம். ஆனால் சமைப்பது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, அப்புறம் மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட பொறுப்புகளை கவனிக்கிறதுன்னு கல்யாணத்துக்கு பிறகும் அந்த எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழல் பிடிக்காத பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு இந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதை விட சிங்கிளாவே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகளில் பெண்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தங்கள் துணையிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. டேட்டிங் தளம் நடத்திய ஆய்வுல பதிலளிச்ச பெண்கள்ல 64% பேர் தனக்கு துணையிடமிருந்து என்ன வேணும் என்ன வேணாம்னு உறுதியா இருக்கிறதாகவும், இதுல எந்த சமரசமும் செய்து போறது இல்லை என்றும் சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம், பெண்களுக்கு உறவுகள் மேல விருப்பம் இல்லைன்னு இல்லை, மாறாக ஒரு உறவுக்குள் போறதுக்கான தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நாளும் சமரசம் செஞ்சுக்கிட்டே போறது, வேலை பளுவில் சமத்துவமே இல்லாம எல்லாமே நம்ம தலையில விழுறது, கடைசியில நம்ம சுதந்திரத்தையே எழுந்துட்டு நிற்கிறது, இப்படிப்பட்ட ஒரு கல்யாண வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு தனியாவே இருக்கிறது எவ்வளவோ மேல். தங்களோட குடும்பத்திலேயோ இல்லை பக்கத்திலேயோ சில பெண்கள் கல்யாணத்தில் படுற கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்த பெண்களும் இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே புரியுது. ஆஃபீஸுக்கு கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு வீட்டை பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை வளர்க்குறதுன்னு ஆம்பளைங்க உதவாமல் போகிறதுக்கு இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற கஷ்டத்தை எல்லாம் கண்கூடாக பார்த்துருப்பாங்க. அதனால் நாம் ஏன் வாலண்டியராக போய் இந்த சிக்கலெல்லாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு யோசித்து விலகியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தாமதமாகும் திருமணங்கள். அதாவது முன்பு மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. தேசிய குடும்ப நல ஆய்வு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, 20 முதல் 49 வயதுடைய இந்திய பெண்களிடையே முதல் திருமணத்தின் சராசரி வயது 1992 முதல் 93 16.2 ஆண்டுகளாக இருந்துச்சு.
அதாவது 2019 2021 அது 19.2 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு. 18 வயதுக்கு முன்பே கல்யாணம் பண்ணிக்கிட்ட 20 முதல் 24 வயதுடைய பெண்களின் விகிதமும் 1992 முதல் 93 சுமார் 66% இப்போ அது 23.2% குறைஞ்சிருக்கு. அதனால பெண்கள் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்பு தங்களின் இளமை பருவத்தை பெரும்பகுதியை கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுதந்திரமான வாழ்க்கையில செலவழிக்கிறாங்க. கல்யாணம் தாமதமாகும் போது தமக்கு கல்யாணம் தேவையா இல்லையான்னு தாங்களே முடிவு பண்ண அவகாசம் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒற்றை வாழ்க்கை அப்படிங்கிறது தனிமை கிடையாது. ஏதோ பெருசா வாழ்க்கையே இழந்துட்ட மாதிரி சமுதாயம் பார்க்கறது தான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. ஆனால் தனியாகவே இருக்கணும்னு நினைக்கிற பெண்ணுங்க தங்களோட டைம், காசு, வீடு, கரியர்னு எல்லாமே அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் என்னன்னா, அவங்களுக்கு அன்போ பாசமோ தோழமையோ சுத்தமாக வேணாம்னு அர்த்தம் கிடையாது. கல்யாணத்துக்கு போய் அவசரப்பட்டு மாட்டிக்காம லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விரும்புகிறாங்க. இன்னும் சில பேர் சிங்கிளாகவே இருக்கிறதுல தான் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா ஆகணும்னு ஆசைப்படுறவங்க கூட அதுக்கு ஏன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தைரியமாக கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி தங்களோட சொந்த வாழ்க்கை முடிவுகளை எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனாக பேசி அதுக்கு பின்னாடி நிற்கிறது தான் இப்போ இருக்கிற தலைமுறையோட ரொம்ப பெரிய மாற்றமே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது வெறும் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது வீட்டில் இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு, சமுதாயத்தில் நம்ம ஸ்டேட்டஸ், அப்புறம் வயசான காலத்தில் நம்ம கவனிச்சுக்க ஆள் வேணுங்கிற பொறுப்பு எல்லாமே அதில் கலந்துருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகலைங்கிறது இன்னைக்கு தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது அவங்க சொந்தமாக எடுத்த ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.